நான்லாம் என் மைண்ட்லேயே கிரிக்கெட் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணி லாஸ்ட் பால் நான் 6 அடிச்சா தான் டீமே வின் பண்ணுன்ற நிலைமைக்கு கொண்டு போய் கடைசி பால் 6ம் அடித்து கப்பை தோனி மாதிரி வாங்கிட்டு வந்து டீம் மெம்பர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு கப்புக்கு போஸ்ட்லாம் கொடுத்துருக்கேன். வெல்கம் பேக். எனக்கு தெரிஞ்சு எவ்ரி ஒன் கேன் ரிலேட் திஸ். சின்ன வயசுலேருந்து நைட்டில் எல்லாரும் தூங்குனதுக்கப்புறமா அப்படி இல்லைனா வீட்டில் யாருமே இல்லாத சமயத்தில் நம்மளே நம்மக்கிட்ட பேசி ஒரு சின்ன கான்வர்சேஷனை டெவலப் பண்ணியிருப்போம். அப்படியும் இல்லைனா பைக்கில் தனியாக போகும்போது எனக்கு நானே பேசி ஒரு கான்வர்சேஷனை டெவலப் பண்ணியிருப்பேன். ஐ ஹோப் ஸோ எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. அண்ட் திஸ் வீடியோ இஸ் அபவுட் செல்ஃப் டாக். ரொம்ப ப்ரொஃபஷனலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன்ஸ். நம்ம இந்த டிராஃபிக்கில் நிற்கும் போது இந்த ரோட் சைட்லலாம் ஒரு பர்சன் அவருக்கு அவரே பேசிக்கிட்டு அவருக்கு அவரே ஒரு கான்வர்சேஷனை பில்டப் பண்ணி எவனையோ திட்டிக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். நான் பேசுகிறதையும் அந்த பர்சன் பேசுகிறதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐயோ எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வியாதி இருக்கோன்னு நினச்சேன். பட் ஒரு ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 100 76% ஆஃப் த பீப்புள் டாக் டு தெம் செல்ஃப். இதே நான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரிச்சு பார்த்தா இவனுங்கெல்லாம் நமக்கும் மேலே இருக்கானுங்க. ஸோ ஐ கேம் டு நோ தட் இந்த பிஹேவியர் நார்மல் தான் அன்டில் அது உங்கள் மைண்டை கொலாப்ஸ் பண்ணிடாத வரைக்கும். அண்ட் நவ் வாட் இஸ் த ரீசன் ஃபார் செல்ஃப் டாக்? நமக்கு எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எவ்வளோ க்ளோஸாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே இருந்தாலும் நம்மக்கிட்டே பேசிப்போம். வை? தேர் ஆர் 2 ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம மைண்டுக்குள்ளே கிரியேட் பண்ணுற விஷயம் நமக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். லைக் நடக்காத டோர்னமெண்ட்டை நான் 6 அடிச்சா தான் வின் பண்ண முடியும்னு நான் சொல்லும் போது என் மைண்டும் ஆமாம் நீ தான் 6 அடிச்சு டீமை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்கிறது பார். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வேறு யார்கிட்டையும் கிடைக்காது. அண்ட் செகண்ட் திங், நான் என் கூட பேசும்போது நான் ஒரு பர்சனை எவ்வளோ கேவலமாக நினச்சாலும் எவ்வளோ கேவலமாக உள்ளே திட்டிக்கிட்டாலும் அந்த விஷயம் என்னை தாண்டி வெளியில் போகாது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் சேஃபர் பிளேஸாகவே இருக்கும். இந்த மாதிரி பிஹேவியர்லாம் எனக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு யோசிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு நீங்களே பேசியிருந்திருப்பீங்க, ஒரு கான்வர்சேஷன் டெவலப் பண்ணியிருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு பர்சனை ஆமாம் அப்படித்தானே திட்டியும் இருந்திருப்பீங்க. இதுதான் மெயின் கான்செப்ட். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஃப் டாக். ஒன் இஸ் பாசிட்டிவ், அதர் ஒன் இஸ் நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் நெகட்டிவை பார்ப்போம், அப்புறம் பாசிட்டிவ் போகும். நெகட்டிவ் செல்ஃப் டாக் ஒருத்தரை பற்றி புலம்புறதோ அப்படி இல்லைனா நீயே உன்னை டிப்ரெஷன் பண்ணிக்கிற மாதிரி பேசிக்கிறதோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் உன் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை உண்மைன்னு நம்பிடும். ஸோ உனக்கு ஃபுல்லாகவே நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் வரும். அதே இந்த பக்கம் பார்த்தா பாசிட்டிவ் செல்ஃப் டாக். நான் என் பர்சனல் ஸ்டோரி சொல்லணும்னா நான் எந்த மாதிரிலாம் என்னை பேசி என்னை நானே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பூஸ்டப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்டேஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது இருந்திருக்கு. அங்கே ப்ரெசன்டேஷனில் என்னென்னலாம் பேச போகிறேன்றதை தாண்டி ஆஃப்டர் ப்ரெசன்டேஷன் யாருன்னே தெரியாதவங்ககிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி பில்ட் பண்ண போகிறேன், நான் அடிக்கிற ஜோக்குக்கு அவங்க எப்படி சிரிச்சு நீ சூப்பர் மேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கான்வர்சேஷனை வச்சுக்க போகிறேன்னா என் மண்டைக்குள்ளே நானே பேசிப்பேன். அதே இந்த பக்கம் நான் என் க்ரஷ் கிட்டலாம் பேசினதே கிடையாது. என் க்ரஷ் என்கிட்ட பேசினா எப்படி இருக்கும், அதுக்கு நான் எப்படி எஃபெக்டாக ரிப்ளை பண்ண போகிறேன்ற மாதிரிலாம் பேசி சப்கான்ஷியஸாக நானே என்னை ரெடி பண்ணிப்பேன். அந்த ஒரு செல்ஃப் டாக் என்னை எனர்ஜெட்டிக்காக என்தூசியாஸ்டிக்காக வச்சுப்போம். பிகாஸ் எனக்கு வேணுன்ற விஷயத்த எனக்கு நானே ஏற்ற மாதிரி பேசி என்னை ரெடி பண்ணி வச்சுப்பேன். அண்ட் அடிஷ்னலாக வாட் ஐ குட் சே இஸ், இஃப் யூ ஆர் திங்கிங் அபவுட் சம்திங் ஆர் இஃப் யூ ஆர் டாக்கிங் யோர் செல்ஃப் அபவுட் சம்திங், ஜஸ்ட் 1 செகண்ட் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு யோசிக்கிற கண்டென்ட்டோ இல்லை அந்த ஐடியாவோ உங்களை பாசிட்டிவாக கொண்டு போகுதா இல்லை நெகட்டிவாக டிப்ரெஷனுக்கு கொண்டு போகுதான்னு யோசிச்சுட்டு உங்களோட தாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்களே பேசி பழகிக்கோங்க. அது உங்களை நார்மலாக லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இதுக்கு பேர் இல்யூஷனரி டாக் தானே. ஏதோ ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்த நம்மளே பாசிட்டிவாக நம்ம நினச்சிக்கிட்டு நம்மளை ஏமாற்றி கொண்டு போகிற மாதிரி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் சொல்லிக்கலாம். பட் ஒரு ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஆஸ் ஹியூமன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு பர்சனுக்கு 60,000 தாட்ஸ் அவன் மண்டைக்குள்ளே ஓடும். தட் மீன்ஸ் அவன் மைண்ட்குள்ளே அந்த 60,000 தாட்ஸ் எது உண்மை, எது பொய், எது பாசிட்டிவ், எது நெகட்டிவ்லாம் யோசிக்காது. நீ எதை ஆஃபன் திங்க் பண்ணுறியோ இல்லைனா பேசுகிறியோ அதுதான் உண்மைன்னு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை எடுத்துக்கும். உன்னால் உன்னோட 60,000 தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. பட் அது நெகட்டிவ்ல இருக்கா பாசிட்டிவ்ல இருக்கான்னு உன்னோட கான்ஷியஸ் திங்கிங் மூலமா கண்டுபிடிச்சி அது நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், which will not affect you in the end of the day. And we are in the end of this video that self-talking is normal. நம்மக்கிட்டே பேசிக்கிறது எந்த ஒரு பாதிப்பையுமே தராது until அது ஒரு எக்ஸ்டெண்டை தாண்டி போகாத வரைக்கும். லைக் அந்த ரோட் சைடில் பார்த்த மெம்பர் மாதிரி மற்றவங்க நம்மளை கான்ஷியஸாக பார்க்குறாங்களே, நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணுன்ற கான்ஷியஸ்னஸ் கூட இல்லாமல் சப்கான்ஷியஸாக அவருக்குள்ளேயே பேசிக்க பழகிக்கிறார்ல, அந்த எக்ஸ்டெண்டுக்கு போகாத வரைக்கும் it is normal. And if you like this content, do support me. Thank you.